500க்கும் அதிகமான வேகன்சியோட மந்த்லி 20,000க்கும் அதிகமான சேலரியோட எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூமே இல்லாம ஃப்ரெஷர்ஸுக்காகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அருமையான சான்ஸோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் வெளியே இருக்கு. இந்த ஜாபை பத்தின முழு தகவலையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த நோட்டிபிகேஷன் HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரீசெண்டா வெளியே இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கீழ வரக்கூடிய அரசு நிறுவனம் தான் இது. நாடு முழுவதும் HPCL ரெஃபரரிஸ், ஜோனல் ஆபீசர், ரீஜனல் ஆபீசர்ஸ், டெர்மினல்ஸ், பைப்லைன் நெட்வொர்க் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. தற்பொழுது HPCL மார்க்கெட்டிங் டிவிஷன்ல ஆல் ஓவர் லொகேஷன்ல வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெஷர் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் லிஸ்ட் தான். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 16/2/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/3/2026. அதுக்குள்ள நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுக்கான போஸ்டிங்ஸ் தான் இது. இதற்கான ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள் தான். இந்த ஏஜ் 2/3/2026 தேதியின்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனா SC STக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWBDக்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்ல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுல ஓவரால் மார்க்கா யூஆர் OBC கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 60% மார்க்கும், SC ST PW கேட்டகரியா இருந்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் தான். தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். செலக்டுமே ஈஸியா ஆகிடலாம். மந்த்லி ஸ்டைபண்டா 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல 20,500 ரூபாய் HPCL சைட்ல இருந்தும் கொடுக்குறாங்க. 4,500 ரூபாய் கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே ப்ரொவைட் பண்றாங்க. நாடு முழுவதும் 612 காலி பணியிடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஆந்திர பிரதேசத்துல 62 வேகன்சியும், கர்நாடகாவில் 44 வேகன்சியும், மகாராஷ்டிராவில் 114 வேகன்சியும் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் 35 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க வேணாலுமே போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்தியன் நேஷனாலிட்டியா இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட ஆண்கள் பெண்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது அண்ட் இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் லிஸ்ட் தான். எப்படி மெரிட் செலக்ஷன் இருக்கும் அப்படின்னா டிகிரியில வாங்கி இருக்கக்கூடிய மார்க், அதாவது BE BTech படிச்சிருக்கணும்ல, அதுல ரெலவென்ட் டிசிப்ளின்ல சோ அந்த BE BTechல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதன் அடிப்படையில பியூர்லி மெரிட் லிஸ்ட் செலக்ஷன் மூலமா தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ண போறாங்க. ஸோ BE BTechல நல்ல மதிப்பெண் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா மாறும். ஏன்னா சேலரி பாருங்க, நீங்க மற்ற செக்டார்ல அப்ரெண்டிஸ் போறீங்க அப்படின்னா 7,000 இல்லைன்னா 9,000 தான் கொடுக்குறாங்க. பேங்கிங்க்கு போறீங்க அப்படின்னாலுமே 15,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அரசு நிறுவனத்துல தான் நல்ல ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே இருக்கும். இதை பத்தின நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்க நாலேஜுமே வேற லெவல்ல அப்டேட் ஆகும். அப்ரெண்டிஸ்ல கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்த வேலைக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க அண்ட் ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா HPCL வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே சைன் அப் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதற்கப்புறமா அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் கிட்ட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருமே இருக்கணும். அதையுமே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ல நீங்க எந்த பிரான்ச் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸை கரெக்டா என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், ஸ்டேட் ஆஃப் ட்ரைனிங், அதன் பிறகு எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சரையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஃபைனலா ஒன் டைம் என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருங்க. ஃபைனல் சப்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்டர் பண்ண மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதுல நீங்க அப்ளை பண்ண HPCL அப்ளிகேஷன் நம்பருமே வரும். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஒரு கேண்டிடேட்ஸ் ஒன் டைம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா கொடுத்திருக்காங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் இருந்தா ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ்மே இருக்கு. அதனால கரெக்டா ஒன் டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க.
அண்ட் இதுல டவுட் எது இருந்தா கான்டாக்ட் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க, அதுல உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.